நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பெருமை, இந்த பேர் நின்று நிலைக்க உழைக்கணும் என்பதுதான். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் என யாராக இருந்தாலும் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத வகையில் நீங்கள் இருக்கணும். தானும் பழி சொல் வாங்கி கட்சிக்கும் ஆட்சிக்கும் பழிசொல் வாங்கி தந்திடக்கூடாது. நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, கடமை தவறாதீர்கள், கண்ணியத்தை விட்டு விடாதீர்கள். கட்டுப்பாடு எல்லாவற்றையும் விட முக்கியம். இந்த மூணையும் மீறுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலைவர் கலைஞருடைய உண்மையான உடன்பிறப்புகள் கிடையாது. நான் கழக தலைவர் ஆனதும் முதல்வர் ஆனதும் என்னென்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே தவறு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கைக்கு உண்டாவார்கள். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பெயர், இந்த பெருமை, இந்த புகழ், இந்த சிறப்பு நின்று நிலைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் மக்களோடு மக்களாக நீங்கள் இருந்திட வேண்டும். கழக அரசு நாள்தோறும் துறைவாரியாக செயல்படுத்தி வரக்கூடிய நாட்டுக்கே முன்னோடியான திட்டங்கள், சாதனைகள் அனைத்தையும் நமது அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஒன்றிய, நகர, பேரூர், பகுதி, வட்டக்கிளை கழக செயலாளர்கள் ஆகிய அனைவரும் மக்களிடம் வீதி வீதியாக, வீடு வீடாக ஒவ்வொரு தனி மனிதரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சாதனைகளை, நலத்திட்டங்களை செய்வது மட்டுமே போதாது, அவை மக்களின் நேரடி கவனத்தையும் நற்பெயரையும் பெறக்கூடிய வகையில் நாம் உழைக்க வேண்டும். அதுதான் கழகத்தை மேலும் வழிவடைய செய்யும். நம் கழகம் வலிமை பெற்றால்தான், நான் அடிக்கடி சொல்வது போல, என்னை நம்பர் 1 சீஃப் மினிஸ்டர், நம்பர் 1 முதலமைச்சர் சொல்றாங்க, அதுக்கு எனக்கு பெருமை இல்லை. நான் அடிக்கடி சொல்வது போல, தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் என்ற நிலையை எட்ட வேண்டும். தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் என்பதை நான் மட்டுமே உருவாக்கிட முடியாது, நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும். வாருங்கள், நமக்கான தமிழகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம்.